நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனசுக்குள்ளே அவங்க இப்படி ஆகணுங்கிற டிட்டர்மினேஷனை விதைச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படி ஆயிரும். இப்போ உணவு பழக்க வழக்கத்தை கூட அந்த ஓமை சொல்லுவாங்க, வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ திங்க் ஆர் வாட் இஸ் யுவர் பாடி. ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு தோல்வியை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க, இல்லை தோல்வியிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, தோல்வியினால் அவமானப்பட்டிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முழு நேரம் எல்லா மனுஷன் கூட இருக்கிறது இல்லையே. ஆமாம். இப்போ நான் இப்போ நம்மளோட ஃபேமிலியில் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ஈவினிங் போகிறோம், அடுத்த நாள் காலையில் வெளியே வந்துடும். அப்புறம் 8 மணி நேரம் என்னோடய நிறுவனங்களில் இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். ஆனால் அவங்களும் நமக்கு பரிச்சயப்பட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த 8 மணி நேரம் தான் அவங்க கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்புறம் அதில் பேரியர்ஸ் இருக்குது. அவங்க இவ்வளோ தான் பேசுவாங்க நம்மக்கிட்ட, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி சில விஷயத்தை சொல்ல தயங்குவாங்க. பட் நம்ம அதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷனல் லைஃப். ஃபேமிலி லைஃப்லேயும் நமக்கு அதே மாதிரி தான். அப்போ இங்கே யாரும் யாரை பற்றியும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனி மனிதன் சுயமாக அவன் அதுக்குள்ளே போடுற எஃபர்ட்டு தான் அந்த ரிசல்ட். அதை வச்சு அவன் நல்லாகணும், நான் இந்த நிலைக்கு வரணும், இந்த நிலையை அடையணும் அப்படின்னு அவன் கண்டினியூஸாக அதை திங்க் பண்ணிவிட்டு சூ பண்ணிகிட்டே இருப்பான். நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு தண்ணியோட பரப்பில் கல் வீசுகிறோன்னு வச்சுக்கங்களேன். அந்த சின்ன சிப்பியை நம்ம வீசுவோம். அந்த ஒரு தட்டுக்கல்லை வீசும்போது ஒரு 4-5 லேயர் அடிச்சுட்டு போவோம். சரிங்களா? நீங்கள் ஒரு பலசாலியாக இருந்து வீசும்போது 2 போகலாம். நான் ஒரு ஆரோக்கியமே இல்லாதவனாக இருந்து வீசும்போது 4 போகலாம். அது ஏன்னா அதான் வாழ்க்கை. இந்த இடத்துல அந்த ஆப்டிமிசம் சொல்லும்போது இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் வேணுங்கிற. இப்போ நீங்கள் இதுக்காக வருத்தப்பட தேவையில்லைண்ணா. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போங்க, எப்படி ஒரு 1000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருப்பாங்க. மினிமம் 1000-500 சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் தான் வருவாங்க. நான் சொல்கிறது மார்னிங் ஈவினிங் சேர்ந்து. ஆனால் நம்ம எல்லோரும் திருப்பி பணம் கட்டுவோம். அங்கே பாடி பில்டரோட போஸ்டர்ஸ் இருக்கும். நம்ம நிறைய இது பார்ப்போம், என்ன அந்த டயட் சார்ட் பார்ப்போம். நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வர மசில் தான் வரும். இல்லை நான் அந்த மாதிரி ஆகி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த உழைப்புக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ இந்த பிஸ்னஸும் ஒரு மாதிரி அந்த ஒரு கோணத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் நேர்மையாகவும் ரொம்ப சிரத்தையோடும் நீங்கள் ஒரு காலம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் உண்டு உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்தவங்க எல்லாருமே பாருங்கள், ஒரு 20 வருஷம் இல்லாமல் வளர்ந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே லீடிங் ஃபுட் பிராண்டெல்லாம் நம்ம பேசுவோம். அவங்களாம் 30 வருஷம் லெகசி. இன்றைக்கி ஒரு சின்ன பையன் பேசுவான், என்னென்னா சார் அந்த பிராண்ட் மாதிரியே நானும் டெவலப் ஆகணுமா. யூ கேன் அதில் நோ டவுட் அபவுட் இட். அது அப்படி நீ பண்ண முடியாதுங்கிறது இல்லை. ஆனால் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்.